முருகப்பெருமானை காண அவரை நினைத்து மனமாற துதிக்கத் தொடங்கினார் அருணகிரிநாதர். இதை அறிந்த அம்பாள் சிறு விளையாட்டை நிகழ்த்த விரும்பினாள். முருகனை தன் மடியில் அமர்த்தி தன் கரத்தால் அணைத்துக் கொண்டாள். அருணகிரிநாதரோட பாடலுக்கு எழுந்தோடி வர முடியாமல் அன்புக்கும் பக்திக்கும் இடையில் அல்லாடினார் முருகப்பெருமான். இந்த காட்சியை அருணகிரிநாதர் தன்னுடைய மனக்கண்ணில் தெரிஞ்சுக்கிறார். தன் பாடலோட முறையை மாற்றி பாடுகிறார். மயிலாடி வர அதில் நீ ஏறி என்னை வந்து காக்கும் வேண்டும் அப்படி என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். இதை கேட்டதும் அன்னைக்கு மனமும் கரமும் ஒரு சேர நெகிழ்ந்தது. மெல்ல விடுத்தால் முருகனை செல்ல விடுத்தால் மயில் மீது ஏறி அமர்ந்த முருகன் ஒரு கணமும் தாமதிக்க கூடாது அப்படி என்று அங்கிருந்த மண்டப தூணில் இருந்து வெளிப்பட்டார். அருணன் உதிப்பதை எப்படி அகிலத்தில் உள்ளோர் எல்லோரும் காண முடியுமோ அது போன்றங்கு முருகன் உதித்ததை அண்ணாமலையில் மன்னவரிலிருந்து மக்கள் அனைவரும் கண்டுகளித்தனர். கம்பத்திலிருந்து வெளிப்பட்டதால் திருவண்ணாமலையில் இருக்கிற முருகனுக்கு கம்பத்து இளையனார் அப்படிங்கிற பெயர் வந்தது.